நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்லி அண்ணாமலை மற்றும் ஓபிஎஸ்ல விமர்சனம் பண்ணுறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது நீங்கள் ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 பேர் இறந்துருக்கிறாங்க. 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. நேற்று நான் கரூரில் போய் அந்த மருத்துவமனை போய் எல்லாரையும் சந்தித்து பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்தேன். நான் யாருன்னு அங்கே சிகிச்சை பெற்றிருக்கவங்களை சந்தித்தேன். நான் இந்த 40 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரு மிகவும் துயரமான சம்பவம். நான் என்னுடையதுன்னா இதில் யார் இதுக்கு காரணம்ங்கிற பார்க்கும்போது இதுலேருந்து என்னென்னா இன்னார் மேலே தவறு நம்ம சொல்ல முடியாது. இதில் எல்லாருடைய தவறும் இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க மேலே தவறு அவங்க மேலே தவறுன்னு சுட்டி காமிக்கிறத விட இது போன்ற நிகழ்வுகள் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. ஏற்கனவே நேற்று ப்ரெஸ் மீட்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன். நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன். நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அங்கே உத்தரப்பிரதேசில் பிரயாகராஜுங்கிற இடத்துல கும்பமேளா நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே இதே மாதிரி நெரிசலில் இறந்தாங்க. இப்போ சில மாதங்களுக்கு முன்பு இங்கே பக்கத்தில் இருக்க கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் அங்கே ஐபிஎல்லுடைய வெற்றி விழாவில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே இறந்தாங்க. இது இங்கே நடந்திருக்கு. இது தொடர் சம்பவமாக நடந்துகிட்ருக்கு. இது போன்ற சம்பவங்கள் பொறுத்த இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம குறிப்பாக இது போன்ற மக்கள் திரளாக கலந்துக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க, அது அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்களாலும் சரி, பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். அப்படி நடத்தாத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதே வேளையில் முக்கியமாக நான் இன்னொன்று சொல்கிறேன். நான் இந்த நேரத்தில் நேற்று நான் சொன்னேன். நான் பல்வேறு பிரச்சனைகள் இது போன்ற துயர சம்பவம் நடக்கிறதுக்கும் மக்களும் ஒரு காரணமாக இருக்காங்கிறத நான் இன்றைக்கி மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் முற்றிலுமாக இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்க முடியும். பல்வேறு இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கேடுகளுக்கு காரணங்கள் யாருன்னா அரசியல்வாதி, அதிகாரிகள் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய ஆரம்பம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஜனங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். ஜனங்கள் மத்தியில் ஒரு பொதுவான ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதா. இந்த பிரச்சனையை பத்திரம் கிடையாது. சமுதாயத்தில் பல சீர்கேடுகள் இருக்கு. இந்த எல்லா சீர்கேடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஜனங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணுங்கிறத என்னுடையது. இவர் மேலே தப்பு இருக்கு, அவர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்றதை விட அதுதான் நம்ம இது பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி இப்போ மாநில அரசு அவங்க இன்னைக்கு முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை நியமித்து வச்சிருக்கிறாங்க. சரி, அதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னும் மற்றொரு தரப்பு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வேற ஹைகோர்ட் நீதிமன்றம் இதில் தலையிடணும். இந்த விபத்துக்குள்ளான காரணங்கள் என்ன, இதுக்கு பின்னணியில் யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விசாரணை வேணும்னு சொல்லிட்டு சில பேர் இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நீதிமன்றம் மதுரை கிளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்த கரூர் விபத்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது போன்ற இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, இது யார் காரணம் நாங்களும் விசாரிக்குங்கிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் நீதிமன்ற விசாரணை நீங்கள் சிபிஐ இருக்கட்டும், இல்லை நம்ம மாநில அரசு அவங்க ஏற்படுத்தின இந்த விசாரணை ஆணையம் மூலியமாக உண்மைகள் தெரிய வரலாம். ஆனால் அந்த விசாரணை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதில் உண்டான என்னென்ன காரணங்கள் பார்த்துட்டு நான் ஒன்று சொல்ல முடியும். இப்போ எதையுமே இல்லாமல் நான் வாட்டில் இவங்க தான் செஞ்சாங்க அவங்க தான் செஞ்சாங்க சொல்கிறதுக்கு சரியாக இருக்காது. யாராலும் பண்ண முடியாது. அதான் என்னுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.